சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு படைக்கிறதுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. 6 விதமான பிரசாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ சூரசம்ஹாரம் திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. வந்து நம்மளால் வந்து சமைக்க முடியாதுல்ல, அதனால் வந்து முன்னாடியே நான் சமைச்சு வச்சுட்டு கோவிலுக்கும் வந்து 2 விதமான பிரசாதம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். புளியோதரை, அடுத்து வந்து தயிர் சாதம் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு நிறைய பேர் வந்து அங்கே ஃபாஸ்டிங் முடிப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து பிரசாதமாக நம்ம கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது. அதுக்காக இது ரெண்டுத்தையுமே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இங்கே சரியான மழை. ஒரு 3 மணி போல் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 4:30 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே வந்து சம்ஹாரம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே குளத்துல வந்து குளிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வந்து வீட்டு எல்லாத்தையும் மாப் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நம்ம முருகர் ஃபோட்டோவோ இல்லை முருகர் சிலையோ இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும். ஃபோட்டோவாக இருந்தால் தொடச்சிட்டு புதுசாக வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அப்போது தான் வந்து முருகரை வந்து நம்ம புதுசாக வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். அங்கே போயிட்டு சம்ஹாரம் எப்படிலாம் நடந்துச்சு அதை பற்றி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.